ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாவோட பேர் வந்து பாசிட்டிவ்லி யுவர்ஸ். இந்த டிராமா வந்து ஒரு ரொமான்டிக் பிளஸ் காமெடி கலந்த டிராமா தான். ரேட்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து டிராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினி பிரெக்னன்சி கிட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம பிரெக்னெண்டா இருக்குமோன்னு ஹீரோயினி ஷாக்கிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. 4 வீக் அகோன்னு சொல்லி நம்மளுக்கு டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினி கார்ல வந்து இறங்குறாங்க. போன்ல அவங்க ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து மீரான். அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, டேட்டுக்கு போன்னு சொல்லி என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் நான் உன்னை அமிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி பரவாயில்ல, எனக்கு இதுலதான் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன்னு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அதுல மேரேஜ்க்கான ட்ரீம் பத்தி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல. ஹீரோயினி அதை ஃபீமேல் டிக் பண்றாங்க. 30+ இயர்ஸ் சொல்லி டிக் பண்றாங்க. மேரேஜ் பத்தில யாராச்சும் ட்ரீம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஹீரோயினிக்கு மேரேஜ் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அந்த இடத்துலதான் அவங்களோட டீம் லீடர் வந்து பாக்குறாங்க. ஐயோ இந்த லேடியை மட்டும் பார்த்தோம்னா ஆபீஸ் ஃபுல்லா ரூமர் கிளப்பி விட்டுருமே, எப்படியாச்சும் தப்பிக்கணும். நம்ம ஹீரோயின் எழுந்து போய் நம்ம ஹீரோ வந்து புடிச்சிட்டு, பேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன பேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட இன்டர்வியூ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பணக்கார பையன் போல. அவர் இந்த இடத்துல ஒரு டைரக்டிங் மேனேஜரா இருக்கிறார் கம்பெனில. அவங்க அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணலாம்ல, பிளைண்ட் டேட்காக தான் நீங்க பார்ட்டிக்கே வந்தீங்கன்னா ஹீரோ உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் 30 minutes தான், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க போல. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க நீனா, ஹீரோயினி நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிங் வந்து பண்றாங்க போல. இதுல சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினி உனக்கு பசிக்கும்னு நான் நினைக்கிறேன், இது ஜூஸ் எடுத்துட்டு வரேன், ஜூஸ் எடுத்துட்டு வந்து கால் வந்து ஸ்லிப் ஆயிடுது போல. டக்குன்னு நம்ம ஹீரோ மேல ஊத்திடுறாங்க. அந்த சீனை நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயினி கீழ இருந்து எழுந்து சாரி சாரி உங்க மேல ஊத்திச்சான்னும் போது ஹீரோ கத்தி விட்டுறாரு போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஃபனி டிஷர்ட் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் செம்மையா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அம்மா இந்த மாதிரி ஃபன்னி டிஷர்ட் எல்லாம் இந்த காலத்துல பசங்க எப்படிதான் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, உங்களுக்கு ஏன் மேரேஜ் மேலயும் பிளைண்ட் டேட் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி கேட்டோடனே, வேலை செய்யறதுக்கே அவனுக்கு டைம் சரியாகுது, இதுல வந்து மேரேஜ் வேற பண்ணுமா, வேலையை பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினையும் மீரானும் பேசிட்டு இருக்காங்க. மீரான் வந்து சொல்றாங்க, எப்படி போச்சு பார்ட்டி எல்லாம், இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு நாள் என் லைஃப்லயே நடக்கூடாதுன்னு நினைக்கிற கேசியா ஒரு பர்சனை வந்து நான் பார்த்த ஹீரோயின் வந்து சொல்றாங்க. யாரவன் அவன் அழகா இருந்தானான்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க சன்கிளாஸ் போட்டுட்டு இருந்தனால எனக்கு பெருசா தெரியவே இல்லைன்னு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. சரி உனக்கு ஏன் மேரேஜ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அட்லீஸ்ட் வந்து டேட்டுக்காச்சும் போலாம்ல அப்படின்னு ஹீரோயினி போனோம் போனோம் அப்படின்னு யாரு நீயா போற 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகத்துதான், ஒரு பையன் வந்து ஜஸ்ட் சும்மா அவன் கையை மட்டும் தான் புடிச்சான், அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டேன்னு சொல்லி அவங்க பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. ஹீரோயினி எனக்கும் ஒருத்தர் பிடிக்கும் பாக்கலாம் அப்படின்னு யாருன்னு சரி வா நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபுல்லா வந்து குடிச்சிட்டு இருக்காங்க போல. இந்த சைடு நம்ம ஹீரோட அம்மாவையும் அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பையன் பிளைண்ட் டேட்டுக்கும் போக மாட்டேங்கிறான், மேரேஜும் பண்ணிக்க மாட்டேங்கிறான், என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சரி விடு விடு, என் போக்குல விடு, நான் அவனை பாத்துக்கிறேன், என்ன நீங்க பாத்துக்க போறீங்க, அவனுக்கு என்ன வயசாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களோட மருமக வந்து வராங்க போல, ஃபர்ஸ்ட் மருமக. அவங்க வந்த உடனே அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க ரொம்ப அரகண்டா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. போன்லயே அதையோ செம்மையா வந்து திட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட அப்படியே பேசி வந்து மலுப்புறாங்க. இந்த மாதிரி அவன் பிளைண்ட் டேட்டுக்கே போக மாட்டேங்கிறான்ங்கிற மாதிரி. அவங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ணி என்ன ஆக போகுது, நானே இப்ப தனியா தானே இருக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க அண்ணாவோட போட்டோ வந்து எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அண்ணா வந்து இறந்துட்டு இருக்காங்க போல. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அவரே பிளேம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. விடிஞ்சிருது போல. அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு பீர் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீர் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்றது, அதுக்கப்புறம் அதோட லோகோ கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்பெனில தான் பண்ணுவாங்க போல. அங்க இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி உள்ள வந்தோடனே, என்ன இன்னைக்கு என்ன பத்தி தான் ரூமர் போயிட்டு இருக்குது போலன்னா, நீங்க தான் எங்களோட ரோல் மாடல் பேசிட்டு இருந்தோம் மேடம்ங்கிறாங்க. ஹீரோயினி போதும் ரொம்ப எல்லாம் எனக்கு ஐஸ் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட டீம் லீடர், வாங்க எதுக்கு இப்ப எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க, வந்து குரூப் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி குரூப் மீட்டிங்க்கு வந்து உட்கார்றாங்க. அவங்க ரொம்ப நம்ம ஹீரோயினியை டவுன் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க போல.
போல நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. வெளிய வந்து நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜென். அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவ எதுக்காக என்ன எப்ப பார்த்தாலும் டவுன் பண்ணி பேசுறான்னு தெரியல. என் ஜூனியர் எதிரில என் மானமே வந்து போகுது. புதுசா ஒரு டாஸ்க் வேற குடுத்துருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணா. சரி சரி நான் ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் திரும்பி பாருன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினி திரும்பி பார்த்தா அவர் வந்து கரெக்டா போன் கீழே விழுந்துருது. அவர் புடிச்சிடுறாரு போல. அந்த இடத்துல அவரோட இன்டர்வியூ வந்து அழகா வந்து காமிக்கிறாங்க. அவரு பாத்துட்டே இருக்கும்போது, "நீ இன்னும் சின்ன வயசுல இருந்த மாதிரிதான் இருக்கிற எப்ப பார்த்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போதுன்னு அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது போல. அததான் நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல 2 பேரும் ஒன்னா இருந்த மாதிரி. ஹீரோ, "நீ எதுக்காக இப்படி இருக்கிற? மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நேத்து கூட பிளைண்ட் டேட்டுக்கு போன்னு சொன்னா போலியாமே" அப்படின்னு உடனே ஹீரோயினி, "நீ எல்லாம் தெரிஞ்சு என்னை பத்தி இப்படி பேசாத. உனக்கு நல்லா தெரியும்ல எங்க அப்பா அம்மா என்ன நடந்துச்சுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சின்ன வயசா இருக்கும் போதே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க அப்பாவுக்கு வேற ஏதோ அஃபேர் இருந்திருக்கு போல. அத நம்ம ஹீரோயினி வந்து சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, "உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்கிற. இந்த காலத்துல ஃபைட்டே பண்ணாத நல்லபடியா வாழ்ற கப்புள்ஸும் வந்திருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தா நீ மேரேஜ் பண்ணலாம்லன்னு" அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்ன உடனே ஹீரோயினி அந்த மாதிரி பாக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாதுன்னு உடனே, "சரி சரி ஒர்க் தான் முக்கியம்ங்கிற விட்டு நான் இதெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது. சரி நான் கிளம்புறேன்னு" அவர் வந்து எழுந்து கிளம்புறாரு. "ஹீரோயினி நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னேன். நானே ஹெல்ப் பண்றேன். இப்ப நான் கிளம்புறேன்" அப்படிங்கிற மாதிரி அவர் எழுந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினி உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்காத இருக்கிற வரைக்கும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி மனசுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ உட்காந்து வீடியோ கேம் வந்து விளையாடிட்டு இருக்காரு. மேரியோ கேம் தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு. அந்த மேரியோ கேம்ல வந்து ஜெயிச்சிராரு போல. ஹீரோ வந்துட்டு, "என்ன ஒர்க் டைம்ல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் உங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியுமே. இந்த டைம்ல விளையாடினா மட்டும் தான் விளையாட முடியும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்னு" அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. "சரி நீ எப்பதான் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ண போற? இனிமேல் நீ வந்துட்டு டைரக்டர் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா வந்து பிரசிடென்ட் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லிக்வர் கம்பெனி வந்து இருக்கு போல. அந்த கம்பெனிக்கு இனிமேல் நீ தான் பிரசிடென்ட்னு அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் உட்காந்து டின்னர் சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க போல. அங்க இருக்கிற ஃபுட்லாம் வந்து பாத்துட்டு இருக்கும்போது அவங்க ஜூனியர் பொண்ணு வந்து வருது. வந்தோடனே, "யாரும் பாய் ஃப்ரெண்டா போன்லன்னு" கேட்ட உடனே, "ஆமா ஆமா அவரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். பட் ஆனா ரொம்ப ரொமான்டிக்கா வந்து இருப்பாரு. உங்களுக்கு கூட பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்ல? நீங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு" சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. ஹீரோயின் யோசிச்சு, "சரி வா நம்ம குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது மின்னுக்கு தான் வந்து மெசேஜ் பண்றாங்க. மின் மேல தான் நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? "ஒர்க் முடிச்சிட்டியா? நீ சாப்பிட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்றாங்க. இவன் மட்டும் நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா நம்ம லைஃப்ல எப்பவுமே சண்டையே வராது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, "சேச்சா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் மின் பத்தி" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீரானும் மின்னும் வந்து பக்கத்து பக்கத்து வீடு அந்த மாதிரி போல. மீரான பக்கத்துக்காக தான் ஹீரோயினி வந்து வராங்க. அதே சாக்குல மின்னியும் பாக்கலாம்னு சொல்லி வராங்க போல. வந்துட்டு இருக்கும் போதுதான் தெரியுது நம்ம மீரான் போயிட்டு மின்னு வந்து கிஸ் பண்ற விஷயத்த நம்ம ஹீரோயினி வந்து பாத்துறாங்க. பார்த்தோன்னே அவங்க ஹார்ட்டே வந்து பிரேக் ஆயிடுது. அழுந்துட்டே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காடுறாங்க. அவர் மேலதான் இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க ரொம்ப வந்து அழுந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டக் புக்கிலாம் அவங்க ஃபேண்ட் மேல வந்து லீக்கேஜ் வேற ஆயிடுது போல. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதுன்னு ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு பிரசிடென்ட் ஆவதுல சுத்தமா விருப்பம் இல்ல போல. அதுவும் லிக்வர் கம்பெனில. அவரும் கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் வந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கார எடுத்துட்டு போகும்போது ஃபுல்லா தண்ணி வந்து நம்ம ஹீரோயின் மேல வந்து அடிச்சிருது போல. ஹீரோயின் எழுந்து வந்து கத்துறாங்க, "ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் எனக்கு மட்டும் ஏன் முதுகு பின்னாடி குத்துறீங்கன்னு" ஹீரோயின் வந்து கத்திட்டு அழுகுறாங்க. ஹீரோ, "இந்த பொண்ணு என்ன கிரேசி ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியலையேன்னு" சொல்லிட்டு காசை வந்து எடுத்து நீட்டாரு. ஹீரோயினி, "நீ என்ன பைத்தியமா?" அப்படின்னு சொல்லி அவர் கார் எடுத்துன்னு போயிருவாரு போல. அப்புறம் பார்த்தா அதுல ஏதோ நிறைய காசு குடுத்திருக்காரு போல. ஏதோ 1,000,000 ஏதோ சம்திங் குடுத்திருக்காரு. அத பார்த்தோனே, "ஓ இவன் ஏஞ்சலா இருப்பான் போலன்னு" ஹீரோயினி அப்படியே அந்த காசை வந்து வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்டும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, "எதுக்காக என் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்றீங்கன்னா?" "உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அதனால தான் உன் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு" ஹீரோ சொல்றாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினியோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்து வந்திருக்காங்க போல. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறத நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அதே பார்ல வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு வயித்து கலக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்து எழுந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ, "என்ன இந்த ட்ரிங்க்ஸ்ல சுத்தமா டேஸ்டே இல்லையேன்னு" சொல்லி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினி, "இது அந்த கிரேசி உமன் தானே" அப்படின்னு ஹீரோ வந்து எழுந்து போலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினி வந்துடுறாங்க. "என்ன இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு" ஹீரோயினி கேக்குறாங்க. ஹீரோ, "இல்ல இல்ல எனக்கெல்லாம் உன்னை தெரியாதுன்னு" சொல்லி கிராஸ் பண்ணி போலான்னு போகும்போது ஹீரோயினி, "இப்படி எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரிங்க்ஸ் வந்து ஊத்தி குடுக்குறாங்க.
கூடவே வந்து இந்த பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி பாப்கார்னையும் வந்து குடுக்குறாங்க. ஹீரோ அத சாப்பிட்டுட்டு உண்மையாவே டேஸ்டா இருக்குது. எப்படி இத பண்ண? இதே மாரி எனக்கு பண்ணி சொல்லிக் குடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அவங்க கம்பெனிக்கு ரிலேட்டடா இருக்கும் இல்லையா? அதனால அவர் கேட்கறாரு. நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க போல. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னெல்லாம் வந்துட்டு பீர் லெஜெண்ட்னே வந்து சொல்லுவாங்கன்னு வந்து ஹீரோ லெஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கு போல. ஏதோ பேஸ்கெட் பால் போட்டா ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் வந்து குடுப்பாங்க போல. ஹீரோயினே எனக்கு அந்த கிஃப்ட் வந்து வேணும். நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? வா வான்னு சொல்லி ஹீரோ வந்து கூட்டு போறாங்க. இந்த சைடு அவங்க அசிஸ்டன்ட் வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து இருக்கிறாரு போல. இவங்க அந்த கேம்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஹீரோ போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. நீங்க கான்பிடென்ட்டா இருக்கீங்களான்னு கேட்டா ஹீரோ நான் ஜஸ்ட் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்றாரு போல. ஹீரோயினி அப்படியே நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் இம்ப்ரெஸ் வந்து ஆயிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க சீட்டிங் பண்றதுக்காக லைட் வந்து நம்ம ஹீரோ கண்ணு மேல வந்து வச்சிடுறாங்க போல. அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ இல்ல அவங்க சீட்டிங் பண்ணாங்கன்னா யாருமே வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போறாங்க. ஹீரோ 1 2 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த பாக்ஸ வாங்கின்னு 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. எதுக்காக இதை தூக்கிட்டு ஓடி வந்தீங்கன்னா ஆக்சுவலா இது என்னோட பிரைஸ் தான், அவன் தான் வந்து சீட்டிங் பண்ணான்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ஒரு டால் தான் இருக்குது. ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சரி ஓகே கிடைச்சதுக்கு இதுவாச்சும் லாபம்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வந்து சொல்றாங்க என்னோட ட்ரீமே வந்துட்டு இந்த மாதிரி பீர் எல்லாம் எடுத்துட்டு போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து சேல் பண்ணோம் நம்மளோட கல்ச்சர் பிரகாரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. உனக்கு என்ன ட்ரீம் இருக்குன்னு ஹீரோ கேக்குறாங்க. ஹீரோ எனக்கெல்லாம் பெருசா எந்த ட்ரீமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினி ட்ரீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க போல. அதுல நம்ம ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு பீர் வந்து நம்ம ஹீரோ ஓபன் பண்றாரு. அது கொஞ்சம் வெளியே வந்தது போல. ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் அந்த இடத்துல வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண வந்து போகும்போது ஒரு கியூட்டா ஒரு ரொமான்டிக் சீன் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அவரை கிஸ் பண்றாரு போல. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க. கியூட்டா நம்மளுக்கு ஒரு ரொமான்டிக் சீனை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. பட் அவங்களால கண்ட்ரோல் வந்து பண்ண முடியல. ரொமான்டிக் நைட் வந்து 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி எழுந்துடுறாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், கிரேசியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுந்து போறாங்க. எழுந்து போயிட்டு இது வேற ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஹீரோ கொடுத்த காசையே நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு செயின் வந்து இருக்குது. இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு இருக்குமோ, ஒய்ஃப் இருக்குமா இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குமான்னு தெரியலையே, இந்த மாதிரி பையன் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே போய் ட்ரெஸ் மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிடுறாங்க போல. இந்த சைடு நம்ம ஹீரோட அண்ணி இருக்காங்களே அவங்களோட பேர் வந்து பிரசிடென்ட் ஆன் போல. ஆன் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனில வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எழுந்து வராரு. அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி எத்தனை முறை தான் உங்களுக்கு கால் பண்ணது, ஏன் நீங்க காலையே எடுக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது காலையே எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்க காசு வந்து இருக்குது. இந்த பொண்ணு என்ன கிரேசியா காசு போய் வச்சுட்டு போயிருக்கான்னு திருப்பி பார்த்தா அந்த சைடு அந்த டாலும் வந்திருக்குது. இதெல்லாம் டூ மச்சா இருக்குது, இந்த பொம்மையை கூட இங்கே போட்டு வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட நான் எப்ப போன் எடுக்காத போனேன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க தான் போன் எடுக்கலன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிட்டோமா, நைட் என்ன நம்ம அவ்வளோவா தூங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு பெருசா நைட் நடந்தது எதுவும் ஞாபகம் இல்ல போல. இந்த டைரக்டர் ஆன் இருக்காங்களா பிரசிடென்ட் ஆன், அவங்க வந்துட்டு வராங்க. வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்து வராங்க. நீ ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன்னு நினைச்சா ஹோட்டல் ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுவும் பேசுறது இல்ல, கிராஸ் பண்ணி வந்து போறாரு. அவங்க வந்துட்டு நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறியாமே, உங்க அம்மா ரொம்ப வரீடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அவங்க அண்ணன் செத்ததுக்கு நம்ம ஹீரோ தான் காரணம்னு சொல்லி இவங்க ஆண்ட் தான் வந்து போட்டு செம்மையா அடிச்சு வந்து அழுந்திருக்காங்க போல. அத நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து அவர் பட்டின அவர் போயிடுறாங்க. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க இவர் எப்ப பார்த்தாலும் ஒர்க்ல தானே இருப்பாரு, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவனை பத்தி டீட்டெயில்ஸ் எடுன்னு சொல்லி ஆன் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி ஆபீஸ்க்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் உண்மையாவே வந்து லூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து நான் தூங்கி இருக்கேன், அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த செயின் அவங்க ஒய்ஃப்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க லீடர் இருக்காங்களே டீம் லீடர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த லோகோ குடுக்குற ஏதோ ஒரு பர்மிஷன் வந்து குடுக்குறாங்க போல. அந்த பீரை வந்து தயாரிக்கிறதுக்காக குடுத்திருக்காங்க போல. அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு 1 2 3 அந்த மாதிரி 7 டேஸ் அந்த மாதிரி டேஸ் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி ஒர்க்ல வந்து ரொம்ப பிஸியா வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ஹீரோயினி ஞாபகம் தான் வருது. அவங்க சொன்னது, அவங்க பேசுனது இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி
எல்லா ஒரு லிக்விட் எல்லாம் வந்து ஆட் பண்ணி அந்த பீர் அதுக்கப்புறம் சோஜு இந்த மாதிரி ஆட் பண்ணி புதுசா ஒரு ட்ரிங்க் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினி சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறாரு போல. குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினியோட ஞாபகத்துல அவர் வந்து இருக்கிறாரு. அந்த டாலியும் வச்சுட்டு அவங்களை எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சணும் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு போல. ஆஃப்டர் 20 டேஸ்ன்னு வந்து போடுறாங்க. நம்ம ஹீரோயினி அந்த ட்ரிங்க்ஸ் வந்து தயாரிச்சு அவங்களோட டீம் லீடருக்கு வந்து கொடுத்தோடனே அவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி வந்து ஆயிடுது போல. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா வயிறு வலிக்குது போல. மெடிக்கல் ஷாப்ல வந்து டயட்டீஷியனுக்கு மருந்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது மேடம் சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோயினி சம் சிம்டம்ஸ் வந்து சொல்றாங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு சொல்லி அவங்க பிரெக்னன்சி கிட் வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க போல. ஹீரோயினி பிரெக்னன்சி கிட் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா வந்து இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க போல அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல. அது நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இப்ப எப்படி நான் பிரெக்னென்ட் ஆன இது ரியல் தானா அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க கிள்ளி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வராங்க. அவங்க மறைக்கலான்னு பாக்குறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிடாங்க. நீ ஒருத்தனை லைக் பண்றேன்னு சொன்ன, நீ அவன் தான் இந்த குழந்தைக்கு அப்பாவோ சொல்லு உண்மையான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. ஹீரோயினி இல்ல எனக்கு யாருன்னு தெரியல. இல்ல இல்ல யாருன்னு தெரியும், ஆனா அவன் பேரு ஊரு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயினி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, சரிவா நம்ம ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் பாக்கலாம்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அவங்க வந்து 5 வீக் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொல்லி அந்த போட்டோ வந்து குடுத்துறாங்க. அல்ட்ராசவுண்ட் போட்டோ வந்து குடுக்குறாங்க போல. ஹீரோயினி வெளிய வந்தோடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கிறேன்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. பூச்சி போ, அவன் யாரு எப்படி இருப்பானாச்சும் உனக்கு தெரியுமான்னு ஹீரோயினி இவ்வளவு ஹைட் இருப்பான், இந்த மாதிரி ஐப்ரோ இருக்குன்னா நல்லாவே அவனை நோட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியோட ஜூனியர் பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க போல. ஒருவேளை நீ சொல்றது அவன் தானோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது நம்ம ஹீரோ தான் சொல்லி. பட் ஆனா அவங்க குடுத்த அந்த செயின் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயினி பார்த்த செயின் வந்து அந்த ஜூனியர் பொண்ணு கழுத்துல இருக்குது. அந்த பொண்ணு வேற ஆல்ரெடி சொல்லுச்சு இல்லையா, நான் லவ் பண்ற பையன் கொஞ்சம் ஏஜட் பர்சனா இருப்பான்னு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமான்னு ஷர்ட்டை வந்து பிடிக்கிறாங்க. அந்த ஜூனியர் பொண்ணு இது என்னோட அங்கிள் சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஹீரோயினி இங்க பாருன்னும் போது அங்கிருந்து ஒரு நர்ஸ் வந்து நீங்க அல்ட்ராரேஸ் போட்டோ விட்டுட்டு வந்துட்டீங்க மேடம், பேபி இது அப்படிங்கிறாங்க. ஹீரோ நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குதா அப்படிங்கிற ஷாக்கிங்கான சீனோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஷோர்லி டுமாரோவும் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் தி மேன்ங்கிற டிராமாவும் என்னோட அனதர் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணாதவங்களா விசிட் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஓகே, பை பை.